بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. وقال رسول الله صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه متفق عليه وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மிக முக்கியமான காலம், மிக பெருமதியான காலம், மிக பொன்னான காலம் இன்றைக்கு மகரிபோடு ஆரம்பமாயிடுச்சு. அது சொல்லுவாங்க அல் அஷ்ருல் அவாஹிர் மின் ரமலான், ரமலான் இறுதி 10. இந்த காலம் எவ்வளவு பொறுமதி, இந்த கடைசி 10 எவ்வளவு பொறுமதியான இரவுகள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு எங்கட மக்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வேலை இருக்குதுடா, சென்ற வருஷம் வேலை இருக்கல, இந்த வருஷம் வேலை இருக்குது அப்படி சில பேர் காரணம் சொல்லிக் கொள்வாங்க. முந்தி நாங்கள் தனியாக இருந்தோம், இப்ப குடும்பம் ஆகிக்கிறோம் என்று காரணம் சொல்லுவாங்க. சென்ற முறையில ஸ்கூல் எல்லாம் வெக்கேஷன் இருந்துச்சு, இந்த வருஷம் வெக்கேஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. வேலை ஒன்றும் இல்லாம இபாதத் செய்தா அது பொறுமதியே இல்லை. அபூஜஹல் இஸ்லாத்து வந்திப்பான், இவ்வளவு லேசன் வேலை வெட்டி ஒன்றும் இல்லாதவங்க தான் இபாதத் செய்யும். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இந்த ரமலான் கடைசி 10 எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னா, முந்தின 20 நாளிலையும் படாத மாதிரி கஷ்டப்படுவாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரி மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. முந்தின 20 நாளும் இபாதத் செய்வாங்க. அந்த இபாதத்தை விட அவங்களோட முயற்சி ரொம்ப கடுமையாயிருக்கும் கடைசி 10. அப்ப வேலை இல்லாம சும்மா இருந்ததாரு ரசூலுல்லாஹ் என்னது கஷ்டப்பட்டா, அந்த வேலையெல்லாம் சமாளிச்சு கொண்டு இபாதத் செஞ்சுக்கிறார். அதையும் பார்க்கிற, இதையும் பார்க்கிற, குடும்பத்தையும் பார்க்கிற, தீனையும் பார்க்கிற, மக்காவோட வழக்குகளே, மதீனாவோட வழக்குகளே பார்க்கிற, முஸ்லிம் சமூகத்துக்கு வர பிரச்சனைகளையும் பார்க்கிற, வேலைகளுக்கு மத்தியில இதை விடாம செஞ்சதாலதான் மனைவி இதை பார்வையில பட்டிக்கு கஷ்டப்படுறாங்க. இப்ப நாங்க சும்மா லேசா வேலையை சும்மிக்கிறோம். சில பேர் இப்படி ஒரு பானியும் ஊத்துறாங்க, நல்லா பாதுகாக்கும். தராவியும் வாருங்க, அதை பட் பண்ணி அடிக்கிற தியாகம் இல்லை, டம்புரியாடி மாதிரி. அந்த விளையாட்டு சரி வராது. தராவி என்பது வேற, கியாமுல் இரண்டது வேற, ரெண்டுக்கும் கிடைக்கிற நன்மை வேற. தராவிக்கு தனிப்பேர் இருக்குது. தராவி கியாமு ரமலான், இது ரமலானுக்கு மட்டும் உள்ள விசேஷமான தொழுகை. பெருநாள் ராவுக்கு நீங்க தொலை கேட்டா தொலை வாழணும்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தொழுகையும் இல்லை. தராவிகள் ஒன்று நோம்பு புறை இல்லை. கியாமுல் லைல் என்பது தஹஜ்ஜுத் தொழுகை, அது முழு வருஷமும் வரும். ஆனா அது ஒரு ஜமாத்தோட தொழுகிறோம். வித்திரை எப்படி ரமலான்ல ஜமாத்துல தொழுகிறோமோ, மற்ற காலத்துல தனியா தொழுவோமோ, இது மாதிரி தஹஜ்ஜுத கடைசி 10 ஜமாத்தா தொழுகிறோம். ஆனா முழு வருஷமும் அது. ரமலானுக்கு உள்ள ஸ்பெஷலை விட்டுட்டு எல்லா காலத்துக்கும் உள்ளத்தை கவர் பண்ணா அது சரி போகாது.
ஆக நாங்க எங்களை ஏமாத்தி கொள்ளப்படாது. அல்லாஹ் பெருமதியானதை வச்சுக்கிறான். இந்த இரவுகள்ல பெருமதியான ஐட்டமே இல்லை. பெருமதியானதை கொடுக்கிற நேரம் பிஸியான சொல்லி இருந்தா இனி ரமலானுக்கு பின்னால பட்டுமா இல்லை. அல்லாவுக்கு நேரம் கொடுக்கல, அல்லாஹ் தந்த பெருமதியான நாளையோடு பாவிக்கல. இப்ப என்ன செய்யணும்? ஒன்றுக்கு 2 வேலை செய்யும். முந்தி சாதாரணமா உழைச்சாரு, இப்ப வேற மாதிரி உழைக்கிறார். வேற மாதிரினா பேச்சு சொன்னா மாடு மாதிரி உழைக்கிறார். அவரே சொல்லிக் கொள்றார், நான் மாடு மாதிரி உழைக்கிறேன். அப்படி உழைக்க வேண்டி வந்துச்சு? பெருமதியான காலங்களை மதிக்கல. அல்லாஹ் அவங்களே உழைக்க காட்டிவிட்டார். ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது, யாரு அல்லாஹ்வுடைய தீன அவருடைய பிரதானமான பிரச்சனையை எடுத்து கொள்றாரோ, எனக்கு இந்த மார்க்கம் நீக்கிறது போதாது, நான் தீனுக்கு கொடுக்கிற பங்களிப்பு போதாது என்ற அந்த கவலை யாரு தலைக்கெடுக்கிறாரோ அவருடைய உலகத்தின தேவைகளை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறார். தெளிவான ஹதீஸ். மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதன் ஹம்ம ஆখিরাতিஹி கஃபா அல்லாஹு ஹம்ம துன்யா. யார் அப்படி ஒன்றும் கொடுக்கலையோ அவருடைய நேரங்களை, அவருடைய முயற்சிகளை, அவருடைய கவலைகளை உலகத்தை பிரிச்சு கொடுத்துக்கிறார். அதை பத்தியும் கவலைப்படுறாரு, அதுக்கும் நேரம் கொடுக்கிறாரு, இதை பத்தியும் கவலைப்படுறாரு, எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துக்கிறாரு. அல்லாஹ்வுக்கு கஞ்சமாய் கொஞ்சம் டைம் கொடுக்கிறார். அல்லாஹ் இவரை கைவிட்டு வச்சுக்கா எங்கேயாவது பிறண்டு மோத்தாப்போம். அப்படியே அதிசி ஆண்டுகள் அதிசி. ஒமன் தஷஅபத்தில் ஹுமூம் அஹ்வால் துன்யா லம் யுபாலில்லா. லம் யுபாலில்லா அல்லாஹ் அவனை பொருட்படுத்தவே இல்லை. உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை. ஃபீ ஐ அவுதியத்தி மின்ஹா ஹலக. நீங்க எந்த ஒரு மலை பள்ளத்தில் வைத்து விழுந்து அங்க மௌத்தானாலும் அல்லாஹ் அவனுக்கு கவலை வராது. கொஞ்ச நாள் பாருங்க, இன்னைக்கு 21வது ராவு. இது ஒரு ஒற்றப்படையான நாள். இது லைலத்துல் கத்ரா. இங்கே டிவியில சொல்லிட்டு வரல, லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர மறைச்சி. ஆனால் எங்களுக்கு அது விளங்க போறல. நாங்கள் விளங்காமலே விளங்கின மாதிரி அமல் செஞ்சு கொள்ளணும். 10ஐயும் கவர் பண்ணினா ஏதோ ஒன்று குளிக்கும். அதிகமான காலத்தில் 9வது தான் வரும். 29 வந்தா 9, 30 வந்தா தான் 10 வரும். 1000 மட்டும் குறைச்சி. இந்த 10 நாளையும் கவர் பண்ணினா எவ்வளவு பெரிய கூலி. அல்லாஹ் இந்த ஒரு இரவட சிறப்பை பேசுறதுக்கு ஒரு சூறாவை இறக்கி போட்டான். அதுக்கு பேரே சூரத்துல் கத்ர். அதுல முழுமையா அந்த இரவுடைய சிறப்புகளை தான் பேசினான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அல்லாஹ் அந்த இரவோட சிறப்பை சொல்றான். அது எவ்வளவு சிறப்பான இரவுன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து முழு குர்ஆனே இறக்கினான் அடிவானத்துக்கு. 30 ஜுஸும் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் கீழ்வானத்துக்கு வந்ததாங்க. அதே போல கீழ்வானத்திலிருந்து துனியாவோட நிலைமைக்கு ஏற்ற 23 வருஷமா இருக்கிறான். படைச்சிருக்கிறான். இவ்வளவு சிறப்பான ராவ். குர்ஆன் இறக்கப்பட்ட ராவ். குர்ஆனை யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்களே சிறப்பான. குர்ஆன் ரமலானில் இறங்கின, ரமலான் சிறந்த மாதமா பெய்தது. லைலத்துல் கத்ருடைய ராவில் இறங்கின, லைலத்துல் கத்ர் சிறப்பான ராவா பெய்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டு இறங்கினால் அவர் சிறந்த மலக்கா பெய்தாரு. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் பலகையில பதிந்திருந்து அது சிறந்த பலகையா பெய்தது. ரசூலுல்லாஹ் நெஞ்சில ஓதினா ரசூலுல்லாஹ் சிறந்த மனுஷனா பெய்தார். இந்த உம்மத்தில யார் அந்த குர்ஆனை சுமக்கிறாங்களோ அவங்க உம்மத்தில சிறந்தவராங்க. குர்ஆனை தொட்ட யாரும் கேவலமாய் போகல. அல்லாஹ் கேட்கிறான், அந்த ராவையின சிறப்பை நீங்க அறிஞ்சிக்கிறீங்களா? நபி ரசூலுல்லாஹ் கேட்கிறான். அவங்கள்ட்ட கேட்கிற எங்களை படிச்சுக்கிறார். வமா அதராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அந்த இரவோட சிறப்பு என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ஒரு ராவ், ஒரு நைட் பாருங்க. 6 மணிக்கு நோம்பு திறந்தோம், காலையில் 5 மணிக்கு சார் முடியுது, சுபஹு பாங்கோட லைலத்துல் கத்ர் முடியுது. எவ்வளவு நேரம்? 11 ஹவர். இந்த 11 ஹவரோட சிறப்பு என்ன தெரியுமா? 83 வருஷம் இபாதத் செஞ்ச கூலி. அல்லாஹ் சொன்னா 1000 மாதங்களை விட சிறப்பு. 1000 12ஆல பிரிச்சு பாருங்க, 83 சுற்றம் வரும்.
ஒருத்தர் ஒரு 20 வருஷம் லைலத்துல் கத்ர் அடைஞ்சாருண்டா 1000 எத்தனை கிடைச்சி? நாளை மஸ்தர்ல பாபாராம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல வாழ்ந்தவரை விட கூட நன்மைக்குமா வரட்டும். வாழ்ந்தீங்க 50-60 வருஷம், ஒவ்வொரு வருஷம் லைலத்துல் கத்ர் அடைஞ்சிக்க பட்டோலை அவ்வளவு பெரிய நன்மை. ஆச்சரியப்பட்டு போவாங்க, என்னடா கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தீங்க, கடைசியா உலகத்தில் வந்தீங்க, கொஞ்ச நாள் உலகத்தில் இருந்தீங்க. எங்கட சிறு பிராயம் முடிஞ்சதே 100 வயசு பிறகு, நீங்க முழுக்க வாழ்ந்து 60 வருஷம் 70 வருஷம் மூத்தாய் போனீங்க, இவ்வளவு நன்மையை தூக்கி திரும்புறீங்களே. அந்த லைலத்துல் கத்ர் சரியா அடைஞ்சு கொண்டாங்க. ஆயிரக்கணக்கான 20 வருஷம் லைலத்துல் கத்ர் கிடைச்சின்னா 20,000 வருஷத்துல கூலி, 40 வருஷம் கிடைச்சின்னா 40,000 வருஷத்துல கூலி. குர்ஆன் எதில 1000 வருஷத்தை விட சிறந்தது? தஃசீர்ல ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது. அந்த ராவையில தொழுகிற தொழுகை 1000 ராவுகள் தொழுகிற தொழுகையை விட சிறப்பு நன்மை இல்லை. அந்த ராவையில செய்யற ஒரு தஸ்பீஹ் 1000 தஸ்பீஹ் இதர காலத்தில் செய்யறதை விட சிறந்தது. 1000 மாதங்கள் செஞ்ச தஸ்பீஹை விட சிறந்தது. அந்த இரவையில் ஓதுற ஒரு 1000 மாதங்கள் ஓதினா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த அளவு நன்மையை கொண்டு வந்து செய்யும். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொல்ற அந்த இரவோட சிறப்பு தான் மலக்குகள் இறங்குறாங்க. அது எல்லா காலத்திலையும் இறங்குற மலக்கல்ல, லைலத்துல் கத்ருக்கென்று விசேஷமான மலக்குகள் வானத்தில் வச்சு கண்டே ராவை மட்டும்தான் வாரம். ஹதீஸ்ல வருது, சஹீஹான ஹதீஸ்ல எவ்வளவு மலக்குகள் பூமிக்கு இறங்குறாங்கண்டா அது கோடியில சொல்றதுக்கே இல்லை. உலகத்தில் எவ்வளவு கல்லுகள் இருக்குதோ, பொடிக்கற்கள் இருக்குதோ, அந்த கல்லுகள் அளவுக்கு மலக்குகள் இறங்குறாங்க. தன்சிலுல் மலாயிகா மிஸ்ல அததில் ஹஸா. கல்லுகள் என்னமா எத்தனை கரங்கள் இருக்குது, எத்தனை பொருள் இருக்குது, எத்தனை பெரிய கால் இருக்குது, எத்தனை சிறிய கால் இருக்குது, கோடி கணக்கு அவ்வளவு மலக்குகள் இறங்குறாங்க. பூமி ரஹ்மத்தால நிறைஞ்சுது. மஸ்ஜிதுகள்ல பாதைகள் அந்த மலக்குகள் சுத்தி தெரியுறாங்க. யாரு தொழுகையில் இருக்கிறாங்களோ அவங்களோட முசாபஹா செய்யறாங்க, யாரு குர்ஆன் படிக்கிறாங்களோ அவங்களோட முசாபஹா செய்யறாங்க, யாரு தஸ்பீஹ் செய்யறாங்களோ அவங்களோட முசாபஹா செய்யறாங்க. பெரியோர் வேறு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், அந்த மலக்குகளோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அது இன்னொரு பாக்கியம். குர்ஆனை யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்களோ அந்த ஹஜ்ரத் ஜிப்ரீல் வராரு. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. மலக்குமார்கள் இறங்குறாங்க, அவர்களோட ரூஹுல் அமீன் வருகிறார். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் அவங்களோட இஷ்டத்துக்கு இறங்குறல்ல, அல்லாஹ் அவங்கள அனுப்புறான். பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அல்லாஹ் சொன்ன அந்த இரவு சாந்தமா இருக்கிறது, பரக்கத்தான ராவு. சலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். கடைசி எல்லையை சொல்றான், சுபஹு உதிக்கிற வரைக்கும் அந்த இரவு. இப்ப இந்த இரவை அறிவிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இந்த ராவுன்னு சொல்றதுக்கு பார்த்தா 2 பேர் அந்தானே கௌரியை போட்டுட்டாங்க. நோம்பில கொஞ்சம் வெட்டிக்கிறதானே டக் டக்குன்னு பப்படம் மாதிரி வெட்டிக்கிற நோம்பில அப்படிதானே. சாரப்பாவும் படையும் பாவம் மாதிரி தென்படுவோம். டக் டக்குன்னு போது இவர் ஒரு கரத்தை சொல்ற அவரோட சொல்ல டும்மன்னு வெடிச்சிருவாங்க. அந்த ஊரில் செய்தியும் கோரியா அவரோட வாதம் தவற வைக்கிற, இவரோட வாதம் தவற வைக்கிற, கோர்ட்லீங்க லோயர் தோத்து பேசுற பேச்சு. நபிசல்லாஹு சொன்னாங்க, எந்த ராவையில லைலத்துல் கத்ர்னு சொல்ல வெளியில வந்தேன், ஃபதலாஹா ரஜுலான், 2 பேர் வாய்த்தங்க பண்ணி கொண்டாங்க. அல்லாஹ் அதை அறிவிக்கிற யோசனையை விட்டுட்டான். ராவு மறைச்சாச்சு. ஆனா அல்லாஹ் மறைச்சதிலே கைலிக்கும்னு சொன்னான். ஆனா பயந்து கொள்ளணும், சண்டை போடுறதால வானத்திலே இறங்குறது நிக்குது. அந்த செய்தியும் நம்பி லைலத்துல் கத்ர் மறைச்சல் இறங்கும். அதனால ஒரு ராவையில மட்டும் ஆட்கள் கூடாம 10 நாளும் தேடுற ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கிடைக்குது. அந்த கைரொண்டிக்கு. ஆனால் 2 பேரும் சண்டை போடுறது அது பெரிய ஒரு முசீபத் என்னதை காட்டலாம். எவ்வளோ கயிறுகள் வீடுகளுக்கு, தொழில் செய்த இடங்களுக்கு, எங்கள் இடங்களுக்கு வரக்கூடிய கயிறுகளை அங்கே இல்லாமல் ஆக்கப்படுது என்ன அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆகவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த ஒரு இரவை அதோட சிறப்பு அவங்களும் பேசினாங்க. லைலத்துல் கத்ருடைய 11 அவர் அதை சரியா நீங்க கவர் பண்ணினா என்ன கிடைக்கும் தெரியுமா? உங்களுடைய நாளைக்கு பிரச்சனையாக மாறப்போற பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். புகாரி ஹதீஸ், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ருடைய ராவையில ஒரு முஃமின் நன்மை நாடியவராக, நன்மையான ராவை என்ற ஆசையோட நின்று தொழுகிறாரே, அல்லாஹ் அவருடைய முந்தின பாவங்களை மன்னிக்கிறார். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவை எப்படியாவது அடையணும் என்பதில் முனைப்பு காட்டினார். அதை மிஸ் பண்ணா வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அவங்க திட்டம் போட்டாங்க. அதிலிருந்து அவங்க காட்டி தந்த அமல் தான் 10 நாளும் மஸ்ஜிதுக்குள்ள அல்லாஹ்வோட முன்னிலையில தவம் இருக்கிறது போல இருங்க. அப்படி இருக்கிறது பேர் இத்திகாஃப். 21ஆம் ராவுக்கு மக்ரிபுக்கு இத்திகாஃபுக்கு வருவாங்க. பெருநாள் வரைக்கும் நிற்பாங்க. பெருநாள் அறிவிச்சவரை வைத்துருவாங்க. அப்படி நின்றவங்க உறுதியா லைலத்துல் கத்ர் அடைவாங்க. அவங்களும் லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகும். பாதுகாப்பான சரியான முறை இத்திகாஃப் இருக்குது. அதனால உலமாக்கள் எழுதுறாங்க, இத்திகாஃப் சுன்னத்து முஅக்கதா, சாதாரண சுன்னத் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாம செஞ்சணும். இத்திகாஃப் இது சஹாபாக்கள் மட்டுமல்ல, ஜாஹிலியா காலத்திலே காஃபிர்களும் இத்திகாஃப் இல்லை. ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஜாஹிலியா காலத்துல ஹரம் ஷரீஃப்ல இத்திகாஃப்க்கு நேர்ச்சை வச்சினேன், நான் இப்படி இருக்கணுமா? அப்போ நேர்ச்சை வச்சிக்கிறேன். அவங்களே புரிஞ்சிருந்தாங்க இத்திகாஃபோட சிறப்பு. சரி, ஒரு நாளைக்கு இத்திகாஃப் இருக்கல, 24 அவரும் சிரமம். அட இரவேல இருக்கிறது, பகலையில தான் அலுவல்கள் இருக்குது. ராவை தின்றதும் தூங்குறதும் தான். ராவைக்கு மக்ரிபுக்கு மஸ்ஜிதுக்கு வந்தா சுபஹ் வரைக்கும் மஸ்ஜிதுல அமல்களோட இருக்கிறது. பகலையில் உள்ளவங்க முழுமையாக இருப்பாங்க, இரவேல வசதிப்பட்டவங்க இரவேல முழுமையாக இருப்பாங்க. இத்திகாஃப் முடிவு. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர் நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன், இந்த நைட்ல தான் லைலத்துல் கத்ர். என்ன கேட்கணும்? லைலத்துல் கத்ர் விளங்கினா என்ன கேட்கணும்? தங்கம் தான் கேட்கணுமா? சொந்த வீடு தான் கேட்கணுமா? குதிரை ஒன்று தான் கேட்கணுமா? தேவைக்கு நிறைய இவ்வளவு பேர் கடனிலும் போகணும்னு கேட்கணுமா? லேசான தொழில் ஒன்று தான் கேட்கணுமா? அல்லது இந்த நாட்டில பொஸ்தாம் கிடைக்கணும் என்று கேட்கணுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே சொல்லி கொடுத்தாங்க, ஆயிஷா, லைலத்துல் கத்ர் விளங்கினா நீங்க மன்னிப்பை தான் அல்லாஹ் கேட்கணும். கூலி அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. நீங்க என்ன சொல்லுங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கிறவன், மன்னிப்பு கேட்கிறத விரும்புபவன், மன்னிப்பு கொடுக்கிறத விரும்புறவன், நீ சந்தோஷமா ஆட்களை மன்னிக்கிறவன். அப்படி ஒருத்தர் உலகத்தில் இல்லை, சந்தோஷமா மன்னிக்கிறவன். நீ மன்னிப்ப விரும்புறவன், என்ன மன்னிச்சிரு. இதை திருப்பி திருப்பி கேட்க. லைலத்துல் கத்ர் விசேஷ துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. முதலாவது 10 ரஹ்மத்துன்னு சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ் இரக்கத்தை இறக்கிற காலம். 2வது 10 மன்னிப்பை வாங்குற காலம். 3வது 10 இரக்கமும் மன்னிப்பும் கிடைச்சா நரகத்திலே நீங்கள் வெளியில போடுற நரக விடுதலை. அனைத்துக்கும் மின்னாரும் இன்னைக்கு மகரிபிலிருந்து ஆரம்பம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கடைசி 10 நாள இதனுடைய இரவுகளை ரொம்ப பெருமதியாக கழிக்கிறது முயற்சி. பெரிய பெரிய அமல்களை செய்யாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்க பாவம் செய்யாம பாதுகாக்க. பாவம் செய்து கொள்ள நல்ல நாட்கள்ல பாவம் செய்யறது மற்ற நாட்கள்ல பாவம் செய்யறதை விட அதுல முசீபத்து கொள்ளாது. பயங்கரமான மற்ற நாளையில பாவம் செய்யறதை விட லைலத்துல் கத்ருடைய இரவுகள்ல பாவம் செய்யறது ஆகம் கொள்ளாது. 2 பேர் இருந்து 3வது ஆளை பத்தி கழுவுறது, அதுக்கு பேரு கீபத். 2 பேருக்கு இடையில சண்டையை மூட்டி வைக்கிறது, அதுக்கு பேரு கோல்.
ஒருத்தனை பத்தி அவன் செய்யாததை செஞ்ச மாதிரி கதை கட்டுறது, அதுக்கு பேர் அவதூறு. மோதி கொண்டு போறது, குறைகளை சொல்றது, குறைகளை தேடுறது, பொய் பேசுறது, வீணான நேரத்தை கழிக்கிறது, ஹராமான பார்வைகளை பார்க்கிறது. இதுல இந்தாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டாம், பெரிய விஷயம். ஆகவே மிக முக்கியமான நேரம் மக்ரிபில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரம். அந்த நேரத்தில் மாஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகிறோம், இஷாவை தொழுகிறோம், அதில் முன்பின் சுன்னத்துகளை தொழுகிறோம். நல்லா விளங்கிக்கோங்க, கியாமுல் லைலும் தான், தராவீஹும் தான் மிக சுன்னத்தான அதிகமான நன்மைகளை கொண்டு வரக்கூடிய அமல். ஆனால் இது எல்லாத்தை விட சிறந்தது இஷாவோட சுன்னத்துள்ள. இஷாவோட சுன்னத்துள்ள தராவி 20 ரக்காத்து, வித்ர் 3 ரக்காத்து, தஹஜ்ஜுத் 8 ரக்காத்து, எல்லாத்தை விட சிறப்பு இஷாவோட 2 ரக்காத் சொன்னது. அதனால வருஷம் பூரா எல்லாம் வச்சுக்கணும் சுன்னத்து. இஷாட சுன்னத்து தொழுகையை விட நன்மையில மிக கூட இஷா தொழுகை. 1000 ரக்காத்து சுன்னத் தொழுகை முழு குர்ஆனை ராவுல ஓதினாலும் இஷாட நன்மை கிடைக்காது. ஃபர்து ஒரு மதி கூட சொல்லி நல்லா வரலாங்க. ஃபர்லர எடுத்த சுன்னத்துகளை பிடிக்கிறார். அதனால சுன்னத்துகள் தொழுகிறோம், இஷாவை தொழுகிறோம். உலமாக்கள் எழுதுறாங்க, ஆகவே பிஸியா நுராலியாரு, அவருக்கு டைமே கொடுக்கல. அப்படியான ஆட்கள் இஷா தொழுகையும் சுபஹ் தொழுகையும் அவ்வல் வக்தில ஜமாத்தோட தொழுங்க. உங்களுக்கு குறைஞ்சபட்ச இரவு நின்று வழங்குகிற நன்மை கிடைக்கும். பிஸியா ஆகவே இந்த நாளையில தொழுகையில ஈடுபடுறதோட குர்ஆனையும் அதிகமாக வரும். எனக்கு அழகா வந்து தராவி போற 10 மணியான முடிஞ்சிடும். அதுக்கு பின்னால் எங்களுக்கு 4 மணித்தி ஆரம்பிக்கும். சமரில் மாதிரி இல்லை. சமரில்னா 11:30 தொழுதோம், திரும்ப 12:30க்கு கியாமல் திரும்பி பார்க்க டைம் இல்லை. இப்போ விசாலமான டைம் கிடைக்கும். அவைகளுக்கு குர்ஆன் ஓதலாம், தஸ்பீஹ் செய்யலாம், துஆவில் ஈடுபடலாம். இப்படி இந்த இரவை சிறப்பாக கழிக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவேல நின்று தஹஜ்ஜுத் நேரத்தில் தொழுகிறதுக்கிறே அல்லாஹ்வை நெருங்கின நல்லடியார்கள்ல பழக்கம் தான். பைன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லகும், உங்களுக்கு முன்னால காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வளமையாக இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கடைசி 10 வந்தா நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்போம், எவ்வளவு தீவிரமா வேகமா அமல் செய்வாங்கண்டா. அந்த ராவுகள்ல அவங்க தூங்குறதும் குறைவு. அஹ்யல் லைல குல்லஹு, முழு இரவையும் அமலால ஹயாத்தாக்குவாங்க. ஷத்த பிஸரஹு, அதுக்காக அவன சாரத்தை இறுக்கி கட்டி அவங்க அமலுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வாங்க. வஐகலாஹு, தஹஜ்ஜுத் ஆகிற நேரம் முழு வீட்டையும் எழுப்புவாங்க. ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுத் எழுப்புவாங்க, கியாமுல் லைல் எழுப்புங்க, கியாமுல் லைல் எழுப்புங்க எல்லாம் எழுப்புவாங்க. ஒரு நாள் ராவை ரசூலுல்லாஹ் மனைவிமார்களே தூக்கம் போச்சு. ரசூலுல்லாஹ் ஆத்திரம் வந்தது. கேட்டாங்க, இந்த ரூம்ல தூங்குற பெண்களை யார் எழுப்புறடி? இவங்களை யார் எழுப்புறீங்க? தஹஜ்ஜுத் இல்லாம தூங்குறாங்க. சொன்னாங்க, எவ்வளவோ அழகாக உடுத்து வார பெண்கள் கியாமத்தில் உடுப்பில்லாம நிறுவனமா வருவாங்க. ரொம்ப காசியத்தின் பின் துனியா ஆரியத்தின் பின் ஆகிறா, உலகத்தில் அழகா உடுத்திருந்த எத்தனையோ பெண்கள் மறுமையில நிர்வாணமாக இருப்பாங்க. சொன்னாங்க, அவங்க எழுப்புங்க தஹஜ்ஜுத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு மனைவிய தலாக் சொல்ல பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் ஹப்ஸா நாயியை தலாக் சொல்ல பார்த்தாங்க. ஒரு ஹதீஸ் இது ஒரு தலாக் கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு கட்டம் ஒன்று வந்துச்சு, அப்படி ஆகுறதானே கணவன் மனைவிக்கு முருகல் வார தலாக் சொல்லிட்டாங்க. உடனே அல்லாஹ் ஆள் அனுப்புறான். யார் அனுப்புறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து சொன்னாங்க, ஹப்ஸா நாயியை தலாக் சொல்லவானம், அவங்கள திருப்பி இருங்க, ராஜி ஹப்ஸா. இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிய சேர்த்து வைக்கிறதுக்கு உலகத்தில் உள்ள மக்கள் தான் முயற்சி செய்யறாங்க, குடும்பத்தில் உள்ள முயற்சி செய்யறாங்க. ஏன்னா அவங்கள போல பொறுமதியான ஒரு கணவர் உலகத்துல தேடுறதுக்கு இயலா. ரசூலுல்லாஹ் அவ்வளவு பொறுமதியான ஒரு கணவர், அஹ்லாக்கில கூடினவங்க, சிறப்பில கூடினவங்க, தன்மையில கூடினவங்க, அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை தேடி இருக்கிறார். அல்லாஹ் இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
இவ்வளவு அவர் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஹப்ஸா திருப்பி எடுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான் கியாமத்திலேயும் உங்களோட மனைவி வைனா ஜௌஜத்துக ஃபில் ஜன்னah, அவர் கியாமத்திலே உங்களோட மனைவி. ஏண்டான்னு பார்த்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு இவங்களை எப்படி ஏன் பிடிச்சது, உங்களை விட்டு பிரிய விடாம அல்லாஹ் ஏன் நினைக்கிறாங்கன்னா இவட ரெண்டு விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு நல்லா பிடிச்சது. ஒன்று, இவ பகலெல்லாம் சுன்னத்தான நோன்பு வைப்பா. இரண்டாவது, ராவையில நீண்ட நேரம் நின்று சொல்லுவா. அல்லாஹ் பிடிச்ச ரெண்டு விஷயம். தகூமுல் லைல் வ தஸூமுன் நஹார். சொன்னாங்க இன்னஹா ஸவ்வாமத்துன் கவ்வாமா, மிக அதிகமா சுன்னத்தான் நோம்பிடிப்பா, அதிகமான நேரம் ராவையில நின்று தொழுவா. அல்லாஹ் அவ்வளவு முஹப்பத் ராவையில நின்று தொழுகிறது. இரவேல தூக்கத்திலிருந்து அந்த குளிர்ல பெட்ஷீட்ல இருந்து எழும்புறவங்க இருக்கிறேன், பெட்டில் இருந்து எழுப்பி கண்ணை கசக்கிகள் வாரவங்க, இவங்களை பத்தி அல்லாஹ் தனியா பேசுகிறான். சூரா சஜிதா. தூக்கத்துக்கு மேல தூக்கம் வருது, களைப்பு வருகிறது, இன்றைக்கு தொடாம தூங்கிடுவோம்னு நினைக்கிறாரே, அந்த நஃப்ஸ ஒட்டச்சு கொண்டு எழுப்பி உது செய்து கொண்டு வராரே, அல்லாஹ் சொல்ல இவங்களுக்கு தனி சொர்க்கம் வச்சுக்கிறான். வெள்ளிக்கிழமை காலையில் சஜிதா சூரத் ஓதுறாங்க. சஜிதாவு போயிட்டு வந்து எழுப்பி என்ன ஓதுற? ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ. ததஜாஃபா ஜுனூபுனா அவங்களோட உடம்புகளை விழாக்களை படுக்கைகளில் இருந்து விலக்குபவர்கள். படுத்தினவங்க அழகா தூக்கம் வைக்கிறது, அதுலேருந்து எழுப்பி வராங்க. எதோடு ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அவங்க அல்லாஹ் தருவான் என்ற ஆசையில எழுப்பி தொழுகை அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. மேலும் தீனுக்காக அல்லாஹ்ட வழியில சதகா எல்லாம் செலவு செய்யக்கூடிய அல்லாஹ் சொல்ல இவங்களுக்கு எப்படி சொர்க்கம் ரெடி பண்ணிக்கிறது தெரியுமா? எந்த மனுஷனுக்கும் கற்பனை பண்ணையில் அவங்களுக்கு வச்சுக்கிற சொர்க்கத்தை, அவ்வளவு இன்பமான சொர்க்கம். ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அய்ன். அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்க மறைச்சி வச்சுக்கிற இன்பங்களை எந்த ஆத்மாவும் அறியாது. அவங்களுக்கு வச்சுக்க சொர்க்கம் கியாமத். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹஜ்ரத் உமருடைய மகன் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவோட நானா, அவர் தம்பி, அவர்தான் சுன்னத்துகளை ரொம்ப கஷ்டமான இடங்கள்லையும் ரசூலுல்லாஹ் சுன்னத்துகளை பின்பற்றார். அப்துல்லா இப்னு உமர் சஹீஹ் புகாரிலே ஒரு நாள் ராவு இவர் கல்யாணம் முடிக்க முதல்ல அப்துல்லா இப்னு உமர் பள்ளியில தான் தூங்குறார். அவரே சொல்றார், நிக்காஹ் பண்ண முதல்ல நான் தூங்குற இடம் மஸ்ஜித். கனவில வந்து ரெண்டு பேர் என்ன கூட்டிக்கொண்டு போறான். இது புகாரி ஷரீஃபில் கனவில வந்து என்ன ரெண்டு பேரும் கூட்டிக்கொண்டு போறான். எங்கடா கூட்டிக்க போறேன்னு பார்த்தா நரகத்துக்கு கொண்டு போறான். எனக்கு நரக விளக்குது, அதாவது விஷயத்துல விளக்குது. நான் பார்த்தாரே ரசூலுல்லாஹ் மச்சான், ஹிஜ்ரத் வந்தவன், நான் சஹாபி, எங்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நரகத்துக்கு போறான். பயந்து போற நேரம் முன்னால இன்னொருத்தர் வந்தார். அவரை சொன்னார், இவர் இங்கக்குள்ள ஆளல்ல, இவர் அனுப்பிங்க. அவர் ரெண்டு பேர் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அதோட எனக்கு முழுப்பு வந்துச்சு. முழுப்பு வந்தா சும்மையுமா வேறு போட்டுட்டு வருது. நரகத்துக்கு போயிட்டாங்க. பயந்து போயிட்டு காலையில தாத்தாட சொல்றாரு, ஹப்ஸா ஆகிட்டார், இப்படி ஒரு கனவு கண்டேன். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி இப்னு உமர் அப்துல்லா இப்படி ஒரு கனவு கண்டிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா சொன்னாங்க, அப்துல்லா மோசமான ஆள் அல்ல, நல்ல புள்ளவர். பள்ளியில தூங்குறாருன்னா மோசமான ஆளா? மஸ்ஜிதோட முஹப்பத் உள்ளவர். நிஅமர் ரஜுலு அப்துல்லா, அப்துல்லா ஒரு நல்ல மனிதர். அவர்கிட்ட ஒரு குறையுண்டை தான் நாங்க காட்டி. என்ன குறை தெரியுமா? கியாமுல் லைல்ல குறைக்காது. தஹஜ்ஜுத் தொழுகிறது போதா. லவ் காமல் லைல், அப்துல்லா ராவையில கொஞ்சம் தஹஜ்ஜுத் தொழுதாருண்டா அவருடைய அந்தஸ்து வேற. அவருடைய மகன் சொல்றாங்க, சாலிம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வாபா தஹஜ்ஜுத மிஸ் பண்ணினதே இல்லை. தஹஜ்ஜுத் ரேசம். ஆகவே இந்த 10 நாளும் இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையை நாங்கள் தொழுகிறதோட மற்றவர்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இந்த இரவை எப்படியாவது அடையிறதுக்கு முயற்சி செய்வோம். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு லைலத்துல் கத்ரை அடையும்
உன்னதமான பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவாராக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.